அறம் சார்ந்த ஆதித்தமிழர் அனைவருக்கும் வாகைப்பு மக்கள் மன்றம் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் அவர்கள் குடியில் அறிமுகப்படுத்திய வாகைப்பூவை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் வாகைப்பூவானது எமது பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் சோரன் மாறன் அவர்களால் போருக்கு செல்லும் முன்பே சூடப்பட்டு அனைத்து போர்களிலும், அதாவது அவர் சந்தித்த 16 போர்களிலும் வெற்றி பெற்றார். அதன் சூட்சுமங்களை சொல்ல வேண்டுமென்றால் அவரின் வாழ்க்கை முறைகளையும் தற்பொழுது வாழ்ந்து வரும் முத்தரையர் மக்களின் வாழ்க்கை முறைகளையும் முழுமையாக ஆராய்ச்சி செய்த பிறகுதான் முழுமையாக எடுத்து சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் பயன்படுத்திய நமது கலாச்சாரம், நமது ஆதிக்குடிகள் ஆதித்தமிழர் பயன்படுத்திய வாகை மரமானது நமது நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய பழைய ஆதி மரமான வாகை மரத்தில் விளையக்கூடிய வாகைப்பூவாகும். வாகைப்பூவை பற்றி பேச வேண்டும் என்றால் நாம் மிகப்பெரிய விவாதம் அல்லது பல வருடங்களாக கூட அதை பற்றி விவாதிக்கலாம். பல வருடங்களாக அதை பற்றி தகவல்களை நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். வாகைப்பூ என்ற ஒரு வரியில் நாம் சொன்னாலும் அனைத்துமே, இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்குமே மிக முக்கியமான காரணம் அந்த வாகைப்பூ மட்டுமே. அப்பேற்பட்ட வாகைப்பூவை மிக எளிதாக ஆப்பிரிக்காவில் விளையக்கூடிய வாகை மரங்களில் பூவை வாகைப்பூ என்று கூறி இன்று சூட்டியுள்ளார் தனது கொடியில். எனவே திரு விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் நமது வரலாறை இதுவரை பல ரூபங்களில் பல வடிவங்களில் அழித்தே தீர்வேன் என்று பல கட்சிகளும் அழித்து விட்டன. மேலும் தற்பொழுது தனது கொடியில் குறிப்பிடப்பட்டுள்ள வாகைப்பூவானது ஆப்பிரிக்க கண்டத்தில் விளையக்கூடிய வாகைப்பூ, வாகை மரத்தின் பூ ஆகும். இது பூதானே என்று நாம் எளிதாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த பூவை பற்றி பேச வேண்டுமென்றால் அதனை பற்றி ஆராய்ச்சி செய்தால் பல ஆயிரக்கணக்கான தகவல்கள் வருமே தவிர அதில் ஒன்றும் தவறானதில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் சோரன் மாறன் அவர்களும் மற்றும் அனைத்து பேரரசர்களும் சூடியுள்ள பூ வாகைப்பூ. வெற்றிக்கு முன்பே சூடிய பூ வாகைப்பூ என்றால் அது எமது பாட்டன் பேரரசன் சோரன் மாறன் முத்தரையர் என்பதனை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த பூவானது பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சில குறிப்புகளை இங்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. முதலில் குமரி கண்டத்தில் தோன்றிய குடிதான் குடியானவன் குடி, முத்தரையர் குடி, தமிழர் குடி, ஆதி தமிழர் குடி. அப்படி தோன்றிய பொழுது பல வருடங்கள் எந்தவித கோட்பாடுகளும் எந்தவித நாகரிகமற்ற முறையில் வாழ்ந்திருப்பார்கள் அது ஆதியில். அதன் பிறகு எமது பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் என்பவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதில் அரசு அதனை சார்ந்த திட்டங்கள் அந்த கட்டமைப்புகளில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது இயற்கையினால் எமது மக்கள் துன்புற்றிருக்கிறார்கள். இயற்கையினால் எமது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த இயற்கையிலிருந்து வெல்வதற்கு இயற்கையை கற்று கொள்ள ஒரு வழிகள் தான் எழுத்து. அந்த எழுத்து தான் இன்றைய தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்திலிருந்து அனைத்துமே எளிதாக புரிய வேண்டுமென்றால், அதனை முழுமையாக அறிய வேண்டுமென்றால், அதனை இப்போ எழுத்துக்களின் வடிவங்களின் உருவங்களின் தகவல்களை முழுமையாக அறிய வேண்டுமென்றால் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை நாம் கற்க வேண்டுமென்றால், அதிலையும் அனைத்து மக்களும் கற்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய
காரியம்தான். அது மிக சிறிய காரியம் அல்ல. எனவே ஏனென்றால் இவ்வையகத்தில் தகவல்கள் என்பது அளவில்லா தகவல்கள் உள்ளன. அனைத்துமே அறிய வேண்டுமென்றால் அது ஒவ்வொரு வார்த்தைகளாக தனித்தனி வார்த்தைகளாக முதலில் கூறினார்கள். அந்த வார்த்தைகள் தான் தமிழ் வார்த்தைகள், தமிழ் எழுத்துக்கள், இலக்கியங்கள் ஆகும். இலக்கியங்களை முழுமையாக கற்க முடியாத காரணத்தினால் இன்று கணினியின் மொழியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கணினி என்பது உண்மையில் இன்று வரை 0 மற்றும் 1, 0 மற்றும் 1 மட்டுமே கணினிக்கு தெரியும். அதனை நாம் கற்றுக்கொண்டு அதில் நமது இணையதளமோ மற்ற எந்தவித மென்பொருளோ உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனவே அதனை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அதன் அடுத்த வடிவமான பரிணாம வளர்ச்சியான மிஷின் லாங்குவேஜ் இருந்து அசம்பிளி லாங்குவேஜ் உருவாகியது. அந்த அசம்பிளி லாங்குவேஜிலிருந்து கணினியானது C++, ஜாவா போன்ற பரிணாம வளர்ச்சி பெற்று இன்று ஆண்ட்ராய்டு, iOS போன்ற அடுத்த வெர்ஷனுக்கு வந்துள்ளது. மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக முதலில் வரும் தொழில்நுட்பங்களும் இன்று இருக்கும் தொழில்நுட்பங்களையும் நாம் உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் பழைய தொழில்நுட்பங்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கும் ஒற்றுமை என்னவென்றால், வித்தியாசம் என்னவென்றால், பழைய தொழில்நுட்பமானது உங்களுக்கு சப்பாத்தி வேண்டும் என்றால் நீங்கள் பயிரிட்டு அந்த பயிரிட்டு வரும் விளைச்சல்களை சாப்பிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட முடியும். அதன் பரிணாம வளர்ச்சியானது நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும், நீங்களே சப்பாத்தியை உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று கடைகளில் சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி கிடைக்கிறது. இதனை நாம் உண்ணுகிறோம். அதுபோலதான். ஆனால் அதையும் ஒருத்தர் உருவாக்கித்தான் ஆக வேண்டும். அந்த விவசாயிகளை ஒருத்தர் செய்துதான் ஆக வேண்டும். அதுபோல கட்டமைப்பும் ஒருத்தர் உருவாக்கித்தான் ஆக வேண்டும். அந்த கட்டமைப்புகள் தான் தமிழிலிருந்து ஜோதிடம் இயற்கையை வெல்வதற்கு உருவாக்கப்பட்டதுதான் மொழி. மொழியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இலக்கியங்கள் தான் அதற்கு அடுத்த இலக்கியங்கள் தான் உருவாக்கி அதன் மூலியமாக தான் பெற முடியும். எனவே இலக்கியங்களை நாம் முழுமையாக கற்க முடியாத காரணத்தினால் அதிலிருந்து கலாச்சாரங்கள் என்று சொல்ல முடியாது. அதற்கு முன்பே ஜோதிட கலைகளும் உருவாகின. ஜோதிடம் என்பது இயற்கையை சார்ந்தது மட்டுமே. இன்று அறிவியலில் சொல்லப்படும் அனைத்து காரணங்களுக்கும் என்னால் ஜோதிடத்தில் கூறப்பட்ட தகவல்களுடன் ஒப்பிட்டு குறிப்பிட முடியும். அதான் அந்த அப்பேற்பட்ட இலக்கியங்களிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி பெற்றது என்பது ஜோதிடம். ஜோதிடம் என்பதும் மிகப்பெரிய தொழில்நுட்பம்தான். அதனையும் அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த ஜோதிடத்தை அனைவரும் பயன்படுத்த நினைத்த நமது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்பவர் ஜோதிட கலையில் இருந்து மிகவும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் கலாச்சாரம் என்ற கட்டமைப்பை உருவாக்கினார். கலாச்சாரம் என்ற கட்டமைப்பிலிருந்து மிக மக்கள் எளிமையாகவும் சந்தோஷமாகவும் இயற்கையை வென்று எளிதாக அனைவர் உள்ளங்களிலும், அனைவர் தமிழர் ஆதித்தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெற்று அதனை அனைவரும் அனுபவித்து மிக சந்தோஷமாக வாகைப்பூவை சூடி வந்தனர் எம் மக்கள். அந்த அப்பேற்பட்ட அந்த கலையானது அதற்கு பிறகு எம் மன்னரின் சூழ்ச்சிகளினால் மட்டுமே எம் மன்னரின் வாழ்க்கை வரலாறு முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை முழுமையாக என்று சொல்லுவதில்லை. இப்பொழுது எல்லாம் வந்திருக்கிறது என்றால் அடுத்தவர்கள் எழுதிய வரலாறு தான். என் மன்னரே சுயசரிதைகள் நிறைய எழுதியிருக்கிறார், அதனை அனைத்துமே அழித்து விட்டார் என்று கூறுகிறேன். மேலும் அப்பேற்பட்ட எமது பாட்டன் உருவாக்கிய கலாச்சாரத்தை இன்று அநாகரிகமான அறிவியல் என்ற முறையில் அழித்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அழிவுக்கு காரணம் அநாகரிகமான அறிவியலை தவிர வேறொன்றும் இல்லை. அநாகரிகமான நாகரிகம் என்று அநாகரிகமான நாகரிகத்தை அறிமுகப்படுத்தி பழைய கலாச்சாரங்களை அழித்து விட்டனர் என்பது எனது குற்றச்சாட்டாகும். மேலும் இந்த குற்றச்சாட்டிற்கு எவர் வேண்டுமானாலும் என்னை கேட்டால் அதற்கு விளக்கமும் பதிலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் அந்த கலாச்சாரத்திற்கு அப்புறம் அறிவியல் வந்துவிட்டது. அறிவியல் என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்று போய்கிட்டு இருக்க எல்லா நடைமுறைகளும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா.
அதனால் அந்த அறிவியலை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள், அறிவியல் வீழ்ச்சிகள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதிய மருத்துவமனைகளும் மருந்துகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதனை நாம் வளர்ச்சி என்று கூறிவிட முடியாது. தங்களின் எதிர்வித எண்ணங்களை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனை உங்கள் வளர்ச்சி என்று கூறிவிட முடியாது. அதுபோலதான் இன்று புதிய நோய்களும் புதிய மருத்துவமனைகளும் வருவதை நாம் அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைகளும் மருந்துகளும் குறைந்து கொண்டே வருகிறது என்றால் நாம் அறிவியலில் முன்னேறி வருகிறோம் என்று கூற முடியும். அதுதான் வளர்ச்சி. எமது பாட்டன் உருவாக்க வழிகளில் மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த வளர்ச்சியை உருவாக்கினார். அதாவது இயற்கையை வெல்ல உருவாக்கப்பட்டதுதான் மொழி. மொழியை முழுவதும் புரிந்து கொள்ள எழுத்துக்களை முழுவதுமாக உருவாக்கப்பட்டதுதான் இலக்கியங்கள். இலக்கியங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தை மிக எளிமையாக உருவாக்கப்பட்டதுதான் கலாச்சாரமும். அந்த கலாச்சாரத்தை அனைவரும் எளிதாக பயன்படுத்த முடியும். இன்று நாம் ஆண்ட்ராய்டு போனில் பல ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம் இருந்தாலும் எவருக்கும் தெரியாமல் நாம் எளிமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. நம்மளுடைய வேலைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய குறைபாடுகளும் குறைந்து கொண்டிருப்பதே வளர்ச்சி என கூற முடியும். அதனை விடுத்து ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைகள் வளர்வதையும் ஒவ்வொரு நாளும் மருந்து கடைகள் வளர்வதையும் நாம் வளர்ச்சி என்று கூறிவிட முடியாது. எனவே நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இங்கு சொல்ல விரும்புகிறேன். மிக ஆழமான அடிவடியிலிருந்து நாம் வந்தால்தான், ஆழம் புரிந்து பேசினால்தான், ஆழம் தெரிந்து நாம் அறிந்தால்தான் உண்மையை அறிய முடியும். ஆனால் எதிர்காலங்களில் அந்த ஆழமான கருத்துக்களை அளித்து கொண்டு வரும் கட்சிகளையும் நாம் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுபோல ஆப்பிரிக்க மரங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது எளிமையான ஒரு விஷயம்தானே என்று நாம் கடந்து செல்ல முடியாது. பல சூழ்ச்சிகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்மளை வெல்வதற்கு பல அரசியல் கட்சிகளும் பல அமைப்புகளும் எப்பொழுதும் தயாராக காத்து கொண்டு இருக்கிறது. அவர்களிலிருந்து வெல்வதற்கு நாம் அடிப்படையான உண்மையான தகவலை பெற்றால் நாம் எளிதில் வெல்ல முடியும். அதனை நான் எளிமையாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு மனிதன் இப்பிறவைகள் அறிவானவன் முட்டாள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவே தவறான வாதங்கள். அறிவாளி என்பது முட்டாளும் என்பதும் இருவருக்கும் உள்ள தகவல் என்பது, அறிவாளி என்பவன் ஆள அறிந்தவன், முட்டாள் என்பது ஆள தெரியாதவன். ஆகவே நாம் பொதுவாக அறிவாளி முட்டாளி என்று சொல்ல முடியாது. அனைவரையுமே முட்டாள் என்றும் சொல்லலாம், அனைவரையுமே அறிவாளி என்றும் கூற முடியும். ஏனென்றால் நம்மளோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு இவருக்கு என்ன தெரிந்திருக்கிறது, தீர்வு கொடுக்கிறார் என்றால் அவருக்கு என்ன தெரிந்திருக்கிறது, அதனை பொறுத்து தான் நாம் அவரை அந்த இடத்தில் அறிவாளி என்றும், அவருக்கு மற்ற துறைகளில் அனுபவம் இருந்தால் அவரை அந்த துறைகளில் அறிவாளி என்று கூற முடியும். அவர் சம்பந்தமில்லாத துறைகளில் முட்டாள் என்று கூற முடியும். ஆன்மீகத்தை தெரியாதவனுக்கு ஆன்மீகத்தில் முட்டாள். அதே அறிவியலை தெரிந்தவன் என்றால் அவன் அறிஞன், அறிவியல் அறிஞன். அதுபோலதான் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை தெரிந்தால் அவன்தான் முழுமையாக தீர்வு கொடுக்க முடியும். முட்டாளும் தீர்வு கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? நம்ம முழுசா பார்க்க போனோம் அப்படின்னா அந்த அறிவை புரிஞ்சுக்கணும், அப்பதான் தீர்வு கொடுப்பான். ஸோ முட்டாளும் தீர்வு கொடுப்பான் முழு பிரச்சனை தெரியும் பொழுது. அதனால்தான் குடும்ப சண்டைகளில் நாம் இதுவரை எவராலும் தனிப்பட்ட மனிதனால் தீர்வு கொடுக்க முடியாது. ஏனென்றால் கணவன் மனைவி மட்டுமே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அனைத்து நொடிகள் பொழுதிலும் கணவன் மனைவி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தகவலானது அடுத்தவரால் ஒரு நிமிடத்தையும் விலைக்கு சொல்லிவிட முடியாது. ஒரு சின்ன காரணத்தை வெளியில சொல்லலாமே தவிர அதற்கான காரணங்கள் என்பது அபத்தமானவை. என்ன இருக்கலாம், அது மட்டுமே காரணம் என்று கூறினால் அது அபத்தம். அதுதான் நான் சொல்கிறேன். மேலும் அதுபோல நம்ம ஆழமான அறிவியல் என்று சொல்லுகிறோம். ஆழமான ஆன்மீகமும் ஆழமான கலாச்சாரமும் ஆழமான தமிழ் எழுத்துக்களும் ஆழமான இலக்கியங்களும் தான் இயற்கையை வெல்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயற்கை சீற்றங்களும் நம்மை வெகுவாக அழித்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் பழைய சிந்தனையிலிருந்து நாம் போக வேண்டும் என்று கூறவில்லை.
அதனுடைய உண்மையான பரிணாம வளர்ச்சியை நாம் எட்டவில்லை என்றே நாம் கூறுகிறேன். அதனை பயன்படுத்தி மிகச் சரியான அறிவியலை நாம் அறிய வேண்டும். அநாகரிகமான அறிவியலை இன்று நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அறியாமையால். எந்த அறியாமையால் என்பது ஜோதிட கலையையும் சொல்கிறேன், அந்த கலாச்சாரத்தையும் சொல்கிறேன், எழுத்துக்களையும் சொல்கிறேன், மனித வாழ்வியலும் கூறுகிறேன். அப்பேற்பட்ட கலாச்சாரத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கபடியும் அதனோட பரிணாம வளர்ச்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பொய்யான பரிணாம வளர்ச்சி திராவிடம் என்ற வார்த்தைகளால் கடந்த 73 ஆண்டுகளாக ஆட்சி செய்து நமது கலாச்சாரமும் இழந்ததோடல்லாமல் நமது இயற்கையையும் நமது வாழ்க்கையையும் இன்று இழந்து தவிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஆதித்தமிழன் வாழ்க்கையிலிருந்து வருகிறேன், ஆதித்தமிழர்களுக்காக வாழ்க்கை கொடுக்குகிறேன் என்று கூறுவதெல்லாம் ஆதியை அறிந்தவனால் மட்டுமே முடியும். அரைகுறைவாக ஆதியை அறிந்தவனாலும் முடியாது. அடுத்தவர்கள் சொல் பேச்சை கேட்டு ஆதி எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டு வருபவனும் அதற்கு தீர்வு கொடுக்க முடியாது. அதுபோல எப்படி அளிக்கப்பட்டது என்றால் நம்ம உண்மைகளை அளித்துதான் அளிக்கப்பட்டது திருப்பு முறையில். அதாவது குலப்பெயர், பட்டப்பெயர் போன்ற பெயர்களில் கூறியப்பட்ட முத்திரையர் மற்றும் வேறுபட்ட அனைத்து சமுதாய மக்கள் கூறிக்கொள்ளும் பட்ட பெயர்கள், குலப்பெயர்களை ஜாதி என்ற பெயரில், ஜாதி என்ற திருபையில் மாற்றி கூறியதனால்தான் நம் சமுதாயம் இன்று அழிவு நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை அடித்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ள முடியும். அதுபோல நமது நாட்டு மரமான வாகைப்பூவை கூறாமல் அமெரிக்காவில் உள்ள வாகைப்பூவை எடுத்துக்கொண்டு இதுதான் வாகைப்பூ என கூறினால் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளை நான் இப்பொழுதே கூற விரும்புகிறேன். எப்படி ஏற்படும் என்றால், இன்று ஆதித்தமிழர்களின் வரலாற்றை பல சூழ்ச்சிகளால் நாம் அழிவை நோக்கி சென்றுவிட்டோம். மீதமுள்ள தற்கால சங்க காலங்கள் இறக்கிய வரலாற்று பின்னணிகளை மட்டுமே நாம் வைத்து ஆதித்தமிழரின் வழிமுறைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டது பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் பயன்படுத்திய போருக்கு செல்லும் முன்பே வாகைப்பூவை சென்று வெற்றி பெற்ற 16 போர்களிலும் வெற்றி பெற்ற பேரரசர் பெரும்பிடுகு சூரன்மாறன் முத்தரையர் அவர்கள் எதற்காக அந்த பூவை பயன்படுத்தினார் என்றெல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம், நிறைய பேசுவோம் நம்ம. ஆனால் மேற்படி இந்த பூவானது இதற்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதோ ஒரு பூ தானே என்று அடிப்படை அறிவில்லாதவர்கள் வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாம். அடிப்படை அரசியல் அறிதலும் புரிதலும் உள்ள ஒருவனால் இதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, சகித்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் காட்டக்கூடிய வாகைப்பூவானது அமெரிக்காவில் விளையக்கூடிய மரங்களின் வாகைப்பூவாகும். அந்த வாகைப்பூவானது இதுதான் வாகைப்பூ என்று தமிழர்களுக்கு அடையாளம் காட்டினால் அதனால் திரும்பவும் தமிழ் கலாச்சாரம் அழியுமே தெரிய, தமிழ் மூத்த குடிகள் அழியுமே தெரிய முன்னேற்றத்தை அதனை வைத்து காண முடியாது. அதற்கு உதாரணமாக தற்பொழுது நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன். எப்படி அதில் அழிந்தது என்றால் உண்மையை மறைத்தார்கள் என்பதுதான் அழிவிற்கான காரணம். எனவே அந்த உண்மையை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால்தான் நான் திரும்ப 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 ஒரே வார்த்தையை கூறிக்கொண்டு இருக்கிறேன். அதாவது அந்த வாகைப்பூவானது பல மருத்துவ குணங்கள் கொண்டது, வாகை மரமானது பல மருத்துவ குணங்களை கொண்டது. வாகை மரத்தில் விளையக்கூடிய அந்த வாகை மரமானது நாம் மரச்செக்கு இடுவதற்கு அந்த வாகை மரங்களை பயன்படுத்தி மரச்செக்கு இட்டோம். எதற்காக நமது பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் அந்த வாகை மரத்தை வாகை செக்குக்கு பயன்படுத்தி வாகை செக்கு போடுவதற்கு பயன்படுத்தியுள்ளார் என்றால், வாகை என்பது குரு, வாகைப்பூ என்பதும் குருவே. அனைத்தையுமே கூற வேண்டுமானால் அதனால்தான் வாகைப்பூ என்பது மஞ்சள் நிறத்தில் உள்ளது. மஞ்சள் நிறத்தில் என்றால் குரு என்று அர்த்தம். கடலையும் மஞ்சள் தான். ஏனென்றால் கடலை செடி என்பது மஞ்சள் நிறத்தில் பூக்கும். அதனை ஆராய்ச்சியில் இன்றும் நாம் அறிந்திருக்கிறோம். குரு என்றால் புத்திரகரகன் என்று கூறுவார்கள். கடலையை அதிகமாக சாப்பிட்ட எலியானது அதிக இனப்பெருக்கத்தை கண்டுள்ளது என்பது அறிவியல் ஆராய்ச்சிகள் அமெரிக்கர்களால் இன்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேற்படி இந்த அறிவியலானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலிலும் இருக்கிறோம். ஏனென்றால் இதற்கும்
இந்த வாகைப்பூவுக்கும் சம்பந்தம் உள்ளது. அதனை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. இந்த வாகைப்பூவை அவர் அங்கிருக்கும் வாகைப்பூவை எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் அந்த வாகைப்பூ என்று கூறினால், நமது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது இந்த வாகைப்பூவை மையமாக கொண்டுள்ளது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் எப்படி அவர் வாழ்வில் 16 போர்களில் வெற்றி பெற்றார் என்றால், ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் வாகை மரம், வாகைப்பூ, வாகைப்பூ, வாகைப்பூ. அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அதை பற்றி நான் பிறகு விளக்குகிறேன் ஒவ்வொன்றாக. அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, சுற்றுமங்கள் என்ன, அது கலாச்சாரங்கள் என்ன, அறிவிகள் என்ன, இன்றைய அறிவிகள் என்ன, இரண்டையும் நான் தெளிவுபடுத்த பின் ஒரு வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேற்படியானது அந்த வாகைப்பூவானது அந்த பூ தான் இந்த பூ என்று சிம்பிளாக கூறிவிட்டால், எதிர்காலங்களில் எமது பேரன்களுக்கோ எனது மகன்களுக்கோ மகள்களுக்கோ அதுதான் வாகை மரம் என்று புரிந்துவிடும். அடுத்த 10 வருடங்களில் அமெரிக்காவில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வந்து அந்த வாகை மரங்களை தேடினால், நமது அரசாங்கமே அமெரிக்காவின் வாகை மரங்களை ரோடு நெடுக்கிலும் ஆல்ரெடி நட்டு முடிச்சுட்டாங்க. இதை நான் டெல்லியில் இருக்கும் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அந்த ஒவ்வொரு ஊரிலும் அந்த சார்ந்த மரங்களை நட வேண்டும் என்பதே எனது கருத்து. அந்த ஊரின் மரங்களை நட வேண்டும் என்பதே எனது கருத்து. எப்படி நம்ம வரலாறு இதனால் தொலைந்து விடும், இந்த வாகைப்பூவை பயன்படுத்தினால் எப்படி வரலாறு தொலைந்து விடும் என்று கூற விரும்பினால், அந்த வாகைப்பூ வேறு, இந்த வாகைப்பூ வேறு. அந்த வாகைப்பூ தான் இந்த வாகைப்பூ என்று கூறினால், அமெரிக்காவில் நாளை ஒரு நாள் 10 வருடங்கள் கழித்து அமெரிக்காவில் உள்ள ஆராய்ச்சியாளர் ஒருவர் இந்த ரோடு மரங்களில் இருக்கும் மரங்களான அமெரிக்க மரங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டு, இது என்பது இந்த வாகை மரமானது செக்கு மரம் அல்ல, இதனை பயன்படுத்தி இதை நோய் தீர்க்கும் மருந்தாக நாம் கூறிவிட முடியாது, இது நோயை உருவாக்கும் மரம் என்றும் பிற்காலங்களில் நிரூபணமானால், நம்முடைய புறநானூறில் கொள்ளப்பட்ட வாகைப்பூ என்பது பொய்யாக கருதப்படும். புறநானூறு பல சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்ட வாகைப்பூ என்பது பொய்யான சித்தாந்தத்தை கொண்டுள்ளது என்று நிரூபணமானால், அதனை சார்ந்த அரசகுல எமது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் பொய்யானது என்பதை நிரூபணமாகிவிடும். எனவே எமது குலம் அழிவை நோக்கி சென்று கொள்வதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமாக இருக்கக்கூடும் என்பதே எனது கருத்து. எனவே திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஆதித்தமிழரின் வரலாறை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், என் பேரரசரும் நானும் பயன்படுத்திய நாட்டு மர வாகைப்பூவை தனது கட்சி கொடிகளில் தாராளமாக பயன்படுத்தலாம். அதற்கு நாங்கள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தமிழர்கள் அனைவருமே பேரரசர் பெரும்பிடுகு அவர்களால் உருவாக்கப்பட்ட இன மக்களே. இன்று அரசுகளால் ஒவ்வொரு மனிதனும் பேராசிரியர்கள் என்றும், ஒவ்வொரு மனிதனையும் இன்ஜினியர் என்றும், ஒவ்வொரு மனிதரையும் டாக்டர் என்றும், ஒவ்வொரு மனிதனையும் அரசியல்வாதிகள் என்றும், ஒவ்வொரு மனிதனையும் அரசு அதிகாரிகள் என்றும் அதிகபட்சமான பெயர்களால் குறிப்பிடுகிறோம். அதுபோலதான் ஆதி காலங்களில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்பட்டார். அதற்கு இன்று திரும்ப வார்த்தைகளால் கூற வேண்டும் என்றால், ஜாதி என்ற வடமொழி சொல்லை பயன்படுத்தி அழைத்து கொண்டு நம் வாழ்க்கையை சீரழித்ததோடு இல்லாமல் இயற்கையையும் இன்று அழிவு நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. எனவே பிற்காலங்களில் நடைபெறாது என்பதற்கு உத்தரவாதம் தர வேண்டும். இந்த வாகை மரமானது அல்ல அந்த வாகை மரம், அந்த வாகை மரமானது அல்ல இந்த வாகை மரம், இதை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு பயன்படுத்தினால் நல்லது. அவர் அமெரிக்காவில் இருக்கும் வாகைப்பூவை பயன்படுத்திக் கொள்ளட்டும். நான் தமிழ்நாட்டில் வாகை மரங்களை பயன்படுத்த விரும்பவில்லை. இது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்பவரின் வாரிசுகளுக்கு சொந்தமான வாகைப்பூ, அதனால் நான் சூட்ட விரும்பவில்லை என்றால் அதனையும் நான் வரவேற்கிறேன். அதற்காக நான் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வெட்கப்படவோ விரும்ப மாட்டேன். பெருமைப்படவும் எங்களுக்கு உரிமை உள்ளது. எனவே வருங்கால ஆராய்ச்சியில் அந்த வாகைப்பூ சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டது போல் அல்லாமல் இந்த வாகை மரமானது இயற்கை மருத்துவ குணங்கள் இல்லை என நிரூபணமாகி இந்த வரலாற்றை அழித்து விட்டால் எங்கள் இனமே அழிவை நோக்கி சென்றுவிடும் என்பதில் ஐயவே இல்லை. எனவே திரு விஜய் அவர்கள் தெளிவான சித்தாந்தங்களோடு தெளிவான வார்த்தைகளை கூறி தெளிவான
தமிழரின் வாழ்க்கை முறையை கொண்டு செல்ல நமது பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் அவர்கள் உருவாக்கிய மொழிகளையும் தமிழ் எழுத்துக்களின் வடிவங்களையும் அதனால் ஏற்பட்ட இலக்கியங்களையும் இலக்கியங்களின் பரிணாம வளர்ச்சியான ஜோதிடத்தையும் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சியான கலாச்சாரங்களையும் கலாச்சாரத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன என்பதனை ஆராய்ச்சி செய்து அறிவியல் என்றாலும் அறிவு சார்ந்த அறிவியலும் அமைதி அறம் சார்ந்த அறிவியலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நன்றி. திரு விஜய் அவர்கள் பயன்படுத்திய வாகைப்பூவானது தூங்காமூஞ்சி பூ. எங்களை தூங்க வைக்காமல் இருந்தால் போதும். ஆதித்தமிழர்களை 1500 வருடங்களாக தூங்க வைத்தது போதும். திரும்பவும் தூங்க வைப்பதற்காக தூங்காமூஞ்சி பூவை அறிமுகப்படுத்தாமல் இருந்தால் நல்லதே என நினைக்கிறேன். இறுதியாக திரு விஜய் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், வாகை மரத்தில் தமிழ்நாட்டில் ஆதி மரமா வாகை மரத்தில் புராணங்களில் கூறப்பட்டுள்ள வாகை மரங்களின் பயன்படுத்தி செக்கு ஆட்டிய எண்ணெய்களை பயன்படுத்தும் பொழுது ஆணிற்கோ பெண்ணிற்கோ குழந்தை பாக்கியம் குறைவாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். இதுபோல ஆயிரக்கணக்கான காரணங்களை நான் வருடக்கணக்கில் பேச முடியும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் அந்த வகைப்பூவும் இந்த வகைப்பூவும் ஒன்று என மக்களிடம் பிரச்சாரம் செய்தால் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்காவிலிருந்து ஆராய்ச்சியாளர் ஒருவர் வந்து இந்த வாகை மரங்களை அமெரிக்காவில் இருந்த வாகை மரங்களை இங்கு ஒரு எண்ணிக்கையில் ஏற்கனவே நட்டுவிட்டு சென்று உள்ளனர். அந்த மரமானது 10 வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆலமரமாக போல பெரிய பெரிய மரங்களாக காட்சியளிக்கும். அதனை ஆராய்ச்சி செய்துவிட்டு சங்க இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கும் இது மருத்துவ குணம் இல்லை என பிற்காலங்களில் கூறி சங்ககால இலக்கியங்கள் கூறப்பட்ட தகவல்கள் அனைத்துமே தவறு என வாதத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலையில் எமது சொந்தங்களும் தள்ளப்படும். எனவே எமது பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் இதன் மூலம் அழிய வரும் என்பதனை முன்கூட்டியே எனது ஜோதிடத்தின் வாயிலாக கணித்து கூறுகிறேன். எனவே தூங்குமூஞ்சி மரம்தான் இது. நான் தமிழ்நாட்டில் பழைய ஆதிக்குடிகளை பயன்படுத்திய வாகைப்பூவை நான் பயன்படுத்தவில்லை என கூறினால் சற்று சந்தோஷமான பெரு நிம்மதியான மூச்சாக இருக்கும். இல்லை என்றால் அந்த வாகைப்பூவை மாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் நான் பயன்படுத்தியுள்ள இந்த வாகைப்பூவை நான் என்றால் நமது ஆதிகால தமிழர்கள் பயன்படுத்திய எமது பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் அவர்கள் வாகைப்பூ சூடி போரில் சென்று வெற்றி பெற்று திரும்பவும் வாகைப்பூ சூடிட்ட அந்த பூவினை கூறி தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.